சில வேளைகளில் குழந்தைகள் இனிப்பு உணவை உட்கொண்ட பிறகு அதிக சுறுசுறுப்பாக நடப்பதை கவனிக்கலாம். எனினும் ஆராய்ச்சிகள் கூறுவதாவது, சர்க்கரை நேரடியாக பெரும்பாலான குழந்தைகளில் அதிவேக நடத்தையை ஏற்படுத்தாது. அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டி, சக்தி மாற்றங்கள், மனநிலை மாற்றங்கள் தூக்கக்குறைவு மூலமாகவும் ஏற்படலாம். சர்க்கரை எவ்வாறு நடத்தை மீது தாக்கம் செலுத்துகின்றது? இரத்தத்தில் சர்க்கரையின் உயர்வு அல்லது தாழ்வு. குழந்தைகள் அதிக சர்க்கரை கொண்ட உணவு சாப்பிடும் போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென உயர்ந்து அதிக ஆற்றலை அளிக்கின்றது. சில நேரங்களில் இது திடீரென குறைவதால் சோர்வு, எரிச்சல் அல்லது அமைதியின்மை ஏற்படலாம். செயற்கை நிறங்கள் மற்றும் சேர்க்கைகள். செயற்கை நிறங்கள், சுவைகள், உணவு பாதுகாப்பு கலவைகள் கொண்ட இனிப்பு பொருட்கள், உதாரணம் சோடா, டெசர்ட் போன்றவை சில குழந்தைகளில், குறிப்பாக ADHD உள்ளவர்களில் அதிக சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடும். மூன்றாவதாக, தூக்கத்திற்கான பாதிப்பு. இரவு நேரத்தில் இனிப்பு உணவு அல்லது பானங்கள் எடுத்துக்கொள்வது தூக்கம் வருவதை தாமதப்படுத்தி தூக்க தரத்தை குறைத்து மறுநாள் பகலில் அதிக சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். ADHD, ஆட்டிசம் மற்றும் உணர்வொழுங்கு சிக்கல்கள் கொண்ட குழந்தைகள் சர்க்கரைக்கு அதிகமாக சக்தி மாறுபாட்டை காட்டக்கூடும். ஏனெனில் அவர்களின் நரம்பியல் அமைப்பு மிக நுண்ணியதாக இருக்கும். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் செயற்கை உணவுகளை குறைப்பது கவனம் மற்றும் ஒருமைப்பாட்டை மேம்படுத்த உதவும். சர்க்கரை உட்கொள்கையை மேம்படுத்துவதற்கான சிறந்த பழக்க வழக்கங்கள். இயற்கை சர்க்கரை, அதாவது பழங்கள் அல்லது தேனை பயன்படுத்தல். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை தவிர்க்கவும். புரதம், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் ஆகிய அனைத்தும் சமநிலையில் உள்ள சிற்றுண்டிகளை வழங்குதல், உதாரணம் வாழைப்பழம், கடலை, வெண்ணெய். இனிப்பு பானங்களை தவிர்த்து தண்ணீர், பால் அல்லது பழச்சாறு கலந்த நீரை கொடுத்தல். உணவு மற்றும் தூக்க நேரத்தை தொடர்ச்சியாக வைத்திருத்தல்.